அஞ்சலி, முருகனை நான் லவ் பண்ண விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லவே இல்லல. உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன்க்கா. ஏய், பொய் சொல்லாத. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. தெரிஞ்சிருச்சா? அண்ணன் தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுச்சுக்கா. அப்படியா? ஆனா அண்ணன் என்கிட்டயும் எதுவுமே சொல்லலக்கா. நானா தான் கண்டுபிடிச்சேன். அப்பதான் அன்னைக்கிட்ட சொல்லி லவ் சொல்ல சொன்னேன். ஆனா கல்யாணமே பண்ணிட்டு வந்துருச்சுக்கா. பெரிய ஆளு. ஏங்கா, அண்ணனை ரூம்ல தங்க வச்சுட்டு தானே நீங்க வந்த? ரூம் சாவி கொடுத்திருக்கேன். அங்கதான் தங்கணும்னு கண்டிச்சும் சொல்லியிருக்கேன். அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா, செக் பண்ணி பார்த்தலாம். ஐயோ, உங்க தங்கச்சி தான் வீடியோ கால். என்னையும் காட்டு. அண்ணி, என்ன அண்ணி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டீங்க. அடடா, வெக்கத்தை பாரு. உங்ககிட்ட லவ் சொல்ல சொன்னதே நான் தான். ஆனா நீ தங்கச்சிங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. சரி, அண்ணிக்கிட்ட போன கொடு. அண்ணி, எங்க அண்ணன் வெளி உலகம் தெரியாத ஒரு பச்சை குழந்தை. நீங்க தான் அவரை நல்லா பாத்துக்கணும். எங்க அண்ணன் தான் எங்க எல்லாருக்கும் உயிர். அவரை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு பாத்துக்கோங்க அண்ணி. நான் எங்க உங்க அண்ணனை பாத்துக்கிறது? அவர் தான் என்ன பத்திரமா பாத்துக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஒன்னும் தெரியாமலாம் இல்ல. ஆஹா, அவருக்கு எல்லாம் தெரியும். அடேங்கப்பா, இப்பவே விட்டு கொடுக்காம பேசுறாங்க பாத்தீங்களாக்கா? நடக்கட்டும் நடக்கட்டும். காதல ஜெயிச்ச 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்து லைஃப்லயும் ஜெயிக்கணும். என்ன? நாங்க 2 பேரும் அங்க வந்தா விருந்து வைப்பீங்களா? தேங்க்யூ. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் எங்க வீட்டுல விருந்து வைக்கணும். சரி, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு எப்போன்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் விருந்துக்கு வந்துடணும். சரி சரி, நைட் ஆயிடுச்சு. நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நான் வச்சுட்டுமா? அண்ணா, ஆல் தி பெஸ்ட். குட் நைட். அக்கா, நீ சொல்லு. குட் நைட். அஞ்சலி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அக்கா, நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்க்கா. அண்ணி சொன்னாங்க நீ அடிக்கடி சோகமா ஆயிடுறியா, ரொம்ப ஃபீல் பண்றியா? என்னக்கா, மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாம வருத்தப்படுறியா? ஆஹா, இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி. அப்படியா? சரி, அப்போ அம்மா மட்டும் ஊருக்கு போகட்டும், நீ இங்கே இருக்கியா? நான் எங்க போனாலும் என் அம்மா கூட வரணும். அம்மா இல்லாம நான் இருக்க மாட்டேன். சோ ஸ்வீட். அக்கா, இவ ரொம்ப ஷார்ப்புக்கா. அம்மா, எனக்கு கதை சொல்லுங்க, நான் தூங்கணும். கதையா? இல்ல, வேணாம். கதை சொன்னா அது சித்திக்கு டிஸ்டர்ப் ஆகும். இன்னைக்கு வேணாம். நீ பேசாம கண்ணு முடிக்கோ, அப்படியே தூக்கம் வந்துரும். ஆஹா, எனக்கு இப்போ கதை வேணும்.
சொன்னா கேளுமா. அம்மா தான் கதை சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேனா? நான் கதை சொல்லட்டுமா? ம்? என்ன கதை சொல்லலாம்? ஏஞ்சல் கதை சொல்லுங்க சித்தி. மாட்டின. ஏஞ்சல் கதை வேணுமா? சரி, ஒரு ஊர்ல அங்கிருந்து ஓடி போயிடுவாங்களாம். தூங்கிட்டா. ஆ, நம்ம கதைக்கு வருவோமா? உனக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல வருத்தம் ஒண்ணும் இல்லையே? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி அண்ணனுக்கு ஒரு சரியான பொண்ணு அமைஞ்சிருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. இதே மாதிரி உன் வாழ்க்கையும் சரியா அமைஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. அக்கா, மாப்பிள்ளை கூட பேசுறியா? பேசினாரு. இல்லையே, நீ மாப்பிள்ளை கிட்ட பேசின மாதிரியே தெரியலையே. இல்ல அஞ்சலி, ஜென்ரலா எதுக்காகவாவது ஃபோன் பண்ணுவாரு, அப்ப பேசுவேன். மத்தபடி டீப்பாலாம் பேசினதில்ல. ஏன்க்கா? பேசினதில்ல, அவ்வளவுதான். காரணம்லாம் சொல்ல தெரியல. ம். ஏன், உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா இல்ல பயப்படுறியா?